Autocad பயிற்சி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 90 டிகிரி T கனெக்ஷன். அதுக்கு வந்து டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறது Autocad. ஏன்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது ஃபேப்ரிகேட்டர் வந்து பைப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. T ஜாயிண்ட் வந்து சப்போஸ் மைட்ரு டைப்பில் வருது அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்ட் T இல்லை அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ஆட்டோகேடில் போட்டு டெம்ப்ளேட்டாக அவங்களுக்கு கொடுத்தோம்னா பேப்பரில் கட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அது மேலே பைப் மேலே ரேப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு கேஸ்கட் கட் பண்ணிவிட்டு வெல்ட் அடிக்கணும். இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 இன்ச்சு பைப் நம்ம எடுத்துக்கலாம். 4 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து 114.3, ஐடி வந்து 102.3. சரி, இப்போது நம்ம வந்து ட்ராயிங் போட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வரையும் இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 500 சின்ன சின்ன டைமென்ஷன்லாம் எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் 500க்கு ஒரு லைன் வருது. சரி, 500 ஒரு லைன் வந்துட்டேன். இப்போது இது நான் வந்து இது வந்து ஹெட்டர். ஆனால் இது ஈக்குவலிட்டின்னும் போது நம்ம ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். ஹெட்டர்னு கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது வந்து ஓடி மட்டும் எடுத்துக்கலாம். ஓடி வந்து 114 ஆப்ஷன் ஓஎன்டர் 114.3 ஆக்சுவலாக 46 வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் 2.2 அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் மிட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டர் லைன் வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒன்று ஸ்ட்ரெயிட் பார்த்து ஐடிஎஸ் ஒரு 10 இல்லை 5 அந்த மாதிரி பண்ணால் நம்ம எதுவும் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் இப்போ 90 டிகிரி நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிடுறேன். கனெக்ஷன் காப்பி 90 டிகிரி இது நம்ம கரெக்டாக மிட் பாயிண்ட் அப்படின்னு போட்டு இதனுடைய மிட் பாயிண்ட் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா கனெக்ஷன் என்னென்னா ரெண்டுமே பைப் தான். இது வந்து 114.3 ஓடி, அது வந்து அதுவும் 114.3 ஓடி. ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட்டர் மட்டும்தான் ஓடி ரெஜர் பண்ணோம். பிரான்ச்சஸ் மேலே இதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ்ன்றது நம்ம ஐடியா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஐடின்னும் போது இதுக்கு வந்து 4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 102.3 பார்ட்டிஷன். அப்போ 102.3ன்னும் போது 200 எடுத்துக்கலாம். சாரி, நான் வந்து 102.3 divided 2 51.15 ஆஃப்செட் 61.15 ரெண்டு பக்கமும் நம்ம ஆஃப்செட் யூஸ் பண்ணணும். இப்போ ஐடி தான் நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே ஓடி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஓடி வந்து கிரைண்டிங் பண்ணும்போது அது மெட்டலில் கனெக்ட் ஆகாது. இந்த மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் கனெக்ட் ஆகும், ஓடி வந்து கனெக்டே ஆகாது. ஏன்னா குரு எடுத்துருவாங்க, அப்படி குரு மாதிரி ஐடி இதில் ஹெட்டர்லேயும் எடுத்துருவாங்க, பிரான்ச்லேயும் எடுத்துருப்பாங்க. ஒரு 70 டிகிரிக்கு வந்து ஆல் ரவுண்டு வந்து வி எடுத்துருவாங்க. அதனால் ஐடி தான் நமக்கு மீட் ஆகும். அப்போ நம்ம ஐடி தான் இதில் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து டெவலப் பண்ணுற வரைய ஆரம்பிக்கலாம். இப்போ 2 பிரான்ச்சஸ் பண்ணிச்சு. இப்போ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வியூவில் டாப் வியூ இருந்தால் எப்படி இருக்கும்? சர்க்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே யாரும் என்ட்டு வருவாங்க. இந்த சர்க்கிளை மெசேஜ் பண்ணிங்கன்னா 102 இருக்கும் இல்லையா? 102.3. அதே மாதிரி இந்த சர்க்கிளை மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓடி வந்து 114 ஆகும். இப்போது இதை வந்து நம்ம ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணணும் 8 பார்ட்டாக. சர்க்கிளை வந்து நம்ம வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது 8 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். டிவைடட் செலக்ட் ஆர்டர் 8 டிவிஷன்ஸ். இப்போ இது வந்து டிவிஷன் நமக்கு தெரியும்னா
நம்ம வந்து 8 பாயிண்ட்டை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இது தெரியலன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா போட்டு பாயிண்ட் ஸ்டைலை வந்து மாற்றணும். வேறு நம்ம படிவாக கொடுத்துட்டோம்னா அது விசிட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 8 டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு லைனுமே 45 டிகிரி லெஃப்ட் வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 360 8 கண்டுபிடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமான டிவிஷனாக நம்ம பிடிக்கிறோமோ அவ்வளோ ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 30 டிகிரிக்கு எவ்வளோ வருது, 360 எவ்வளோ டிவிஷன் வருது, 30 டிகிரிக்கு போது நம்ம 12 நம்ம டிவைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக 8 டிவைட் பண்ணுறது 12 டிவைட் பண்ணிட்டோம்னா இன்னும் டிவிஷன் கிட்ட வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா பிஐவி டிவிஷன் செலக்ட் ஆகுது 12 டிவைட் பண்ணும்போது 30 டிகிரிக்கு லைன் வந்து போகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸ்என் எடுத்துக்கலாம். எக்ஸ் வெர்டிகல் சென்டராக போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு சென்டரில் வாங்கிக்கலாம். என்ன சர்க்கிள் வந்து பிசின்ற மாதிரி பண்ணிட்டு ரிங் சென்டர் ஒரு ப்ளஸ் லைன் வரும். அதில் ஆக்சுவல் சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ் லைன் வந்து நீட்டாங்க. இப்போ எக்ஸ் சென்டர் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் ஒரு கார்னரையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு போகிறோம். லைனை வந்து டேரக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகும். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த லைனும் சென்டரில் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ஆக்சுவலாக ஒரு ஆஃப் வந்து ஈக்குவல் டு அதர் ஆஃப். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வந்து ஒரு ஆஃப் பார்ப்போம் ஈக்குவலாக தான் சுற்றி. அப்போ நம்ம இந்த லைன் வந்து இவ்வளோ தூரம் நம்ம ப்ரொஜெக்ஷன் வரணும்னு அவசியம் தான். இது ஈக்குவலாக தான் டிவிஸ் வந்துருக்கும். இப்போ இந்த லைன்லாம் கூட நம்ம ஃபுல்லாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் வியூ இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா சைடு வியூ வந்து எப்பவுமே ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ நம்ம லிங்க் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சைடு வியூ ப்ரொஃபைல் கிடைச்சிடும். அது எப்படி வரைகிறது, இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூவோட சைடு வியூ இந்த சர்க்கிள். அப்போது இந்த பைப்போட சைடு வியூ வந்து இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிசி லிங்க் சென்டர் செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிளுக்கு இந்த லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். இது ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து ஆஃப் சைடு ஐடி இது ஆஃபர் அடிச்சுனா வந்து இதெல்லாம் இந்த சர்க்கிள் நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ண கவர் பண்ணிவிட்டு இந்த வந்து ப்ளஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த சர்க்கிளில் இது வந்து நீட்டாக வர மாதிரி ஓகேங்களா. இப்போ ட்ரிம் பண்ணுவீங்க. அந்த ப்ரொஃபைல் கிடைக்கும். உங்களுக்கு சைடு வியூ பார்க்கும்போது இந்த பைப் லைன் வந்து இது இருக்கும். இந்த பட்டாக இருக்குது. இப்படி தான் கிடைக்கும். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் இது வந்து கண்டினியூ. அதுவே நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இங்கே பார்க்கும்போது இந்த பைப் லைன் வந்து சர்க்கிள் இருக்கும். இது வந்து அதே தான் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஆகும். இந்த ஆஃப் ஒரு 3 லைன் இருக்குதுங்க. இது ஈக்குவல் டு இந்த லைனு. இப்போ நம்ம லைனை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இந்த 3 லைனை மட்டும் ப்ரொஜெக்ஷன் பண்ணால் போதும். இது வேணும் எக்ஸ்எல் கமாண்ட் யூஸ் பண்ணிப்போம். எக்ஸ் ஹரிசாண்டல் யூஸ் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இதுதான் வந்து இதில் நீட்டாக இருக்கும். இப்போ சைடு வியூ கொண்டு போய்ட்டு ஃப்ரண்ட் வியூ லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் லைன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் பாயிண்ட்டு ஓகே ப்ரொஃபைல் கிடச்சிச்சு. இதுதான் வந்து ஒரு ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் நம்ம என்ன பண்ணுறோம் போல்டு பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணால் பிஜி கமாண்டில் அது என்ட்ரு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இதில் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வித்து வந்து ஒரு 5 ஒரு சொல்லிக்கும். இந்த அண்டு வாங்கும். கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்து அண்டு வாங்கும். வித்து வந்து ஒரு 1 ஆகும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைனில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணிடலாம். தேவையான லைனை ப்ரிண்ட் பண்ணிட்டா ஈஸியாகும். இது ஓகேங்களா.
இப்போ நான் ட்ரிம் பண்ணும்போது இந்த லைன் செலக்ட் பண்ணுவேன். இந்த லைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பைப் லைனில் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த பைப் எப்படி உட்காந்துருக்கு அந்த டீ ஜாயிண்ட் ப்ரொஃபைல் பொசிஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் வியூவும் சைடு வியூவில் வியூ பண்ணிங்கனாலே அந்த சைடு வியூவோட ப்ரொஃபைல் வந்து அழகாக நம்ம கிடைச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், பைப்பில் வந்து வெளில அடிச்சுருப்பாங்க அந்த மாதிரி டீ ஜாயிண்ட். இது வந்து எப்படின்னா ஸ்டப்பிங் கனெக்ஷன், ஸ்டப் ஆன். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஸ்டப்பிங், ஏன்னா ஐடியாலையும் மேட்ச் பண்ணி இன்செர்ட் பண்ணலாம் ஸ்டப்பிங். ஓகேங்களா? இப்போ இந்த செட் பண்ணிக்கலாம். புரியாங்களா? 1 2 3 இந்த 3 லைனுமே இதுக்கு ஈக்குவல். அதனால் ஒரு ஆஃப் பர்சன்டேஜ் போகும். அப்போது இந்த சர்க்கிளை வந்து இது வரைக்கும் நம்ம டிராயிங் சொல்லலாம். ஒரு ஆஃபுக்கு மட்டும் நம்ம லிங்க் கொடுத்தாவே அடுத்த ஆஃப் அந்த ஒரு ஆஃப் தான் இந்த ஆஃபோட லிங்க். அடுத்த ஆஃப் அடுத்த ஆஃப் வந்து இந்த பாருக்கு ஈக்குவல். அதுதான் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? இப்போ ப்ரொஜெக்ஷன் கிடச்சிச்சு, இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன் கிடச்சிச்சு. இப்போ டாப் வியூ பொசிஷன் வரைக்கும் அப்படின்னா இதே தான். இந்த இதுவே நம்ம டாப் வியூ எடுத்துக்கலாம். அந்த பைப்லைன் இதுவும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த லைன் எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிட்டு டாப் வியூ. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஓடி வர வரைக்கும் 14 ஓகே. இதை ஈக்குவல் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஓடினா 7 இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு ஓடி எடுக்கக்கூடாது, ஏன்னா ஓடி வந்து குரூ எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஐடி தான் எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளை வந்து சிஎன் 3 போய்க்கலாம். பிரான்ச்சர் 102.4. ஆக்சுவலாக ஐடி தான் நம்ம டிவைட் பண்ணோம். பிஐவி சைட்டாக சொல்லுது. இப்போ லைன் ப்ரொஜெக்ஷன் எக்ஸாம்பிள் எக்ஸல்னு கொடுத்து நான் லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரொஜெக்ட் ஆகிடும். இந்த ஆஃபையும் இது ப்ரொஜெக்ட் ஆகிடும் டாப்பில். இப்போ இந்த லைனை வந்து அப்படியே நம்ம அப்பு இது வந்து இதுதான் அதோடைய ஐடி மேட்ச் ஆகுது. அது வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம். இப்போ எஸ்பிஎல் லைன் சொல்லிட்டு செட்டில் போடுவாங்க. இதுதான் சென்டர். 1 2 3 என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ டாப் வியூவில் கட் பண்ணுறது, அந்த பைப்பை வந்து கட் பண்ணுறது கரெக்டாக வச்சு மேலே வச்சு கட் பண்ணும்போது ப்ரொஃபைல் இப்போ தான் தெரியும். இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். இதுதான் கட்டிங் வீடியோஸ். அதே போல் ஐடி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கும் அதே மாதிரி ஐடி கட் பண்ணிக்கலாம். கலர் ஒன்று லைன் கலர் ஒன்றா சேஞ்ச் பண்ணி லைன் கலர் ப்ரொஜெக்ஷன் லைன்லாம் தனியாக காமிங்க. இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் கலர் ஒன்றா சேஞ்ச் பண்ணி இந்த க்ரீன் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அங்கேயே கமெண்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் சென்டர் லைன் ஓகே. சென்டர் லைனுக்கு லைட்டு ஓகேங்களா?
இது வந்து டாபிக்கோட ப்ரொஜெக்ஷன். இப்போ இதை வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் எப்படி கொடுக்கணும், ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து டெவலப்மெண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, பைப்போட சுற்றளவில் இந்த பைப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பிரித்தா இதனுடைய ஐடியோட சுற்றளவை பிரித்தா எப்படி இருக்குன்றதை நம்ம சுற்றளவை பண்ணிடலாம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது சுற்றளவு அப்படின்னா ஓடி 114.3 இன்ட்டு 5 359.1 கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஓகே, ஒன்று ஒன்றும் பிரச்சனை 359 கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். அது வந்து 359 ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபேப்ரிகேட்டருக்கு வந்து நம்ம லென்த் எப்படி கொடுக்குறதுன்னா, அவங்க எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம டெம்ப்ளேட் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் மார்க்கிங்க்கு நான் 2வது சொல்கிறேன். இப்போ டெம்ப்ளேட் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறதுப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் எவ்வளோ இருப்பாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுக்குள்ள பிரிச்சுனா நம்ம இதையும் 12 இதுக்குள்ள பிரிச்சுக்கலாம். இதுவரை 12 பார்ட்ஸ் செலக்ட் ஆகுது 12 அவ்வளோதான். இப்போ 12 ஸ்பிட் பண்ணிட்டோம். இப்போ 12 ஸ்பிட் பண்ண பிறகு இந்த லென்த் இருக்குதுன்னா இந்த பொசிஷன் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். 3D நம்ம ஈஸியாகலாம் டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இதில் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ 1 ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, சின்னதாக இருக்கும், இது நல்லா இருக்கும், இதெல்லாம் ஓகே. ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் கொஞ்சம் பெருசாக தெரியுங்கன்னா நம்ம ஒரு 4 வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக 2.5 தான் ஸ்டாண்டர்ட் சைஸு. ஓகே, ஒரு ஆஃப் இருந்தால் போதும். அடுத்த ஆஃப் அதே தான் 1 1 1 2 இப்போ இந்த நம்பர் வந்து ஈக்குவலாக இது பண்ணுறதுன்னா ஷார்ட்கட்டு கவுண்ட். இப்போ select all the text x-axis 1, எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1, இன்க்ரிமெண்ட் வந்து அது கூட 1 + 1 பெட்டாருக்கு. இப்போ ஓவர் ரைட் ஃபைண்ட் வந்து 1 வந்து ஃபைண்ட் பண்ணி எனக்கு டீச்சர்ஸ் வேணும். அது வந்து ஆப்போசிட் எப்படி வந்துச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்ம வந்து வந்துடுச்சு. நேம் வச்சுட்டு இப்போ வந்து இதுவே நம்ம வந்து இந்த சைடுகள் வந்து பார்க்குறோம். இதுதான் சைடுகள். இந்த சைடுகள் நம்ம தனியாக வந்து வந்து எடுத்துக்கலாம். extend this to the points the front view, side view, the top view. அது என்ன வைப்பாங்க, இந்த வியூ வந்து நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த தேடாங்கி பொசிஷன் நம்ம வரையிறதுனால என்னால் இந்த டாப் வியூ. இப்போ இந்த வியூ வந்து பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்கும்போது 7 வந்து மிடில் இருக்கும், 6 5 4 வந்து அவுட்டரில் போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே வரும்போது 500 4 எடுத்துப்போம். 4 வந்து இப்போ என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு வந்து எட்ஜஸ் வாங்குறோம் அவுட்டரில் 4 இப்போ சொல்கிறோம் பாருங்க. இப்போ டி கவுண்ட் இப்போ எனக்கு என்ன வேணும்னா செலெக்ஷன் ஆர்டரில் 4 அப்புறம் 5 6 7 இப்படி ஆகும்.
அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 வரும் ப்ளஸ் 1 ஆட் ஆகிட்டே வரும். அப்போ நான் 4,1 கேட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் 4 ஃபைண்ட் அண்ட் கொடுத்துட்டு 4 எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்புறம் 4, 5, 6, 7 திருப்பி என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து எனக்கு வந்து கம்மியாகிட்டு வரும். எப்படின்னா இந்த 7க்கு அப்புறம் இந்த ஆப்போசிட் வந்து 6 டேஷ் 5 டேஷ் 4 டேஷ் அப்படி தான். இப்போ அப்படிங்கும்போது 7க்கு அப்புறம் திருப்பியும் 6 5 4 இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 5 இங்கே பார்க்கும்போது சென்டரில் கிடச்சிடும். இந்த ஆப்போசிட்டில் வந்து போகுது அது ஆஃப்டாவில் ஒரு காட்டி இது என்ன சென்டரில் வந்து 4 கிடச்சிடும். 4க்கு அப்புறம் 3 2 இந்த சைடு வரும் 3 2 1 இங்கே வந்து ஆப்போசிட் 3 2 1 இது வரும் ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போது நேம் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் வரும். இப்போ நான் என்ன ரெடி பண்ணால் ஒரு 100 mm ஆஃப்செட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மார்க் பண்ணிடுவேன். ஓகே ட்ரிம்மை ஃபுல்லாகவே நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஏன்னா சொல்கிறேன். இப்போ காப்பி இன்சர்ட்டில் வந்துடுவோம். some copy இப்போ கம்மி பண்ணணும். இப்போ பாருங்க நேம் பாருங்க 1 வந்து இங்கே இருக்குது 1 வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் பொசிஷன் வந்து பிடிக்க போகிறேன். இதை வந்து இங்கே பேர் வைக்கிறேன். ஒன்று ஆக்சுவலாக சென்ட்ரல் இதுலேருந்து நான் ஒரு 2 கூட பிடிக்கலாம். ஒரு பிரச்சனை போயிருக்கேன். 1 2 each support ini 4 5 ஓகே இதை ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா count x ஓட 1, 1 ஃபைனல் 1 1 2 3 4 ஃபைனல் 7க்கு அப்புறம் நான் வந்து டிசைனிங் ஆர்டர் தான் வரும். ஏன்னா இங்கே நம்ம ஆரம்பிக்கிறோம். திருப்பியும் இங்கே என்ன ஆகும் 6 5 4 3 2 1 ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து நம்ம வந்து திருப்பியும் count செலக்ஷன் ஆர்டர். இப்போ எனக்கு வந்து 8 அதுக்கு எந்த நம்பர் செலக்ட் பண்ணால் இந்த நம்பரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ஷன் ஆர்டர் 7 இருக்கணும் -1 ஆகணும். 900 இருக்கணும் ஓவரேஜ் ப்ளஸ் ஆப்போசிட் நம்பர் பண்ணிடலாம். செவன் 6 5 4 3 2 1. அப்போ 1 அப்படி ரவுண்ட் பண்ணும்போது இந்த 1 இந்த 1 மீட் ஆகிடும். அப்போ சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இப்போ என்ன ஆகணும்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1 இந்த லைனை காப்பி பண்ணணும். என்ட்ரி பண்ணுறதுக்கு என்ட்ரி 1 இப்போ 2 காப்பி பண்ணுங்க. 2 காப்பி பண்ணுங்க. 3 என்ட்ரி பண்ணுங்க. 3 4
இப்போ என்னன்னா இப்போ பாருங்கள் 4க்கு அப்புறம் திருப்பி அந்த 3 ஈக்குவல் 5 2க்கு ஈக்குவல் 6 அப்போ இந்த திருப்பி நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் நம்ம வந்து மிரர் பண்ணிட்டா போதும் அதே போல் 6க்கு 4 3 2 1 ஈக்குவல் அதுதான் நேம் வச்சோம்னா நம்ம ஈஸியாக மிரர் பண்ணிவிட்டு அதை வந்துச்சுன்னா இப்போ எஸ்பி ப்ரெஷரில் யூஸ் பண்ணிவிட்டு எந்த கண்டுபிடிச்சிட்டு ஓகே இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டு பேப்பரில் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சிஸ்டரில் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுல் பண்ணிகிட்டே சில டைப் வச்சு விட்டுட்டோம்னா அவன் பைப் மேலே வச்சுட்டு சில டைப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பைப்பு கட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஈஸியாக இருக்கும் அப்படி ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு ஆஃப் வந்து இப்படி பெருசாகவும் ஒரு ஆஃப் வந்து இது ஒரு ஆஃப் இதுக்கு அடுத்த ஆஃப் இதே அந்த பக்கம் உங்களுக்கு இருக்குமோ அதே பக்கம் வருது அப்படி இதை ரோல் பண்ணணும் இதுதான் வந்து டெவலப்மெண்ட் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பொசிஷன் எக்ஸ்டென்ஷன் இதுதான் வந்து டெவலப்மெண்ட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ நன்றி இதுக்கு இன்னொரு சொல்ல நினச்சேன் டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது டைமென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ட்ராயிங்லேயே நம்ம வரைஞ்சிடும் சரி இருந்தாலும் நம்ம டைமென்ஷன் வேணும்னும் போது டைமென்ஷன் நம்ம கொடுக்கலாம் டிஎன்ட்டு டைமென்ஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு ஓவர்ரைட் ஸ்டாண்டர்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலாம் கலர்ஸ் நம்ம லைட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் 3 வேணாம் 2 வச்சுருவோம் அரசன்ஸ் ஸ்பேஸ் நம்ம 3 இருக்கட்டும் ஃபிட் வந்து 5 கொடுத்துக்கலாம் அரசன்ஸ் மெக்கானிக்கல் வேறு வச்சுன்னா ஃபிட் வந்து 5 மினிட்ஸ் இப்போ டைமென்ஷன் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் then இது லைன் DDI சர்க்குலர் வந்து போகிறோம் வேறு ரெஃபரன்ஸ் வேறு வேண்டாம் அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்குலாம் நம்ம டெம்ப்ளேட் அங்கே ரெடி பண்ணிட்டோம் இதுதான் இது வந்து டாப்பில் ஒரு டெம்ப்ளேட் எட்டரில் மார்க் பண்ணுறோம் டெம்ப்ளேட் இது பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அந்த பேப்பரில் ஏதாவது ரோல் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டு கேஸ்கெட் பண்ணியிருப்பாங்க டைமென்ஷன் ரெடி பண்ணி இப்போ இன்னொரு மார்க் வந்து ஃபீல்டில் மார்க் பண்ணுறது இருக்குது ஃபீல்டில் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டைமென்ஷன் நம்ம கொடுக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன் இந்த சர்க்கிள் எடுத்துப்போம் ஃபீல்டில் மார்க் பண்ணும்போது இது டஃப் தான் ஆனால் பெரிய பிக் போர்டுக்கு நம்ம வந்து டெம்ப்ளேட் போட முடியும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஃபீல்டில் மார்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் எடுத்து கொடுக்க முடியும் என்ன மாதிரினா இப்போ நம்ம எவ்வளோ ஈக்குவலாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அரே வச்சுக்கோங்க ஏஆர் செலக்ட் ஆகுது அவ்வளோ அரே செலக்ட் பண்ணிக்கலாம் சென்டர் பாயிண்ட் சென்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃபீல்டில் எப்படி இந்த லைன்லாம் எப்படி இந்த லைன் எப்படி அவங்க ட்ரான் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்லி ஃபார் பிக் போர்டு மட்டும் ஸ்மால் போர்டு நம்ம பேப்பர்லேயே பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம் பிக் போர்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி
30 degree கொடுத்துட்டு அதுக்கு பேனலில் எவ்வளோ டைமென்ஷன் இந்த லைனை வந்து நம்ம அவங்க எடுக்கணும் வரையணும் பைக்கு மேலேன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் இந்த சர்க்கிளில் இந்த லைனை அப் டு அது வரைக்கும் போட்டோம் இது ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் ஆகும் அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு செக்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் பார்த்து TR DRA D radius DRA D arc actually the arc DRA 29 30 mm 30 mm எப்படி வந்து டேப் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இந்த ஓடி தான் சென்ட்ரல் 30 mm சென்ட்ரல் 30 mm அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேப் பண்ணிட்டு அப்படியே லைனை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதுக்குள்ள தான் போகும் 30 mm உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வேறு எதனா ஒரு செக்மெண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்கணும் இந்த செக்மெண்ட்டு ப்ளஸ் இந்த செக்மெண்ட் trim 30 டிகிரின்றதுனால TAR பார்த்தீங்கன்னா 30 mm ஆல்ரெடி 30 mm அவங்க ரேப் பண்ணி மார்க் பண்ணி இப்போ லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும் எப்படி லைனை ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னா ஒரு ஆர்க் தான் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 6 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் வரும் ஏன்னா அந்த எண்டு 0ன்றது வந்து 7 நம்பர்ஸ் வரும் 1 2 3 4 5 6 7 ஏன்னா இங்கே நான் சொல்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஏன் வருதுன்னா நான் சொல்கிற மாதிரி 1 2 3 4 5 0 இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 அது எப்படி இங்கேயும் அப்படி தான் 6 5 4 3 2 1 அப்படின்னு வரும் அதனால நம்மளுக்கு வந்து இந்த 7 வந்து அவங்க லைனை ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க இந்த லைனுக்கு வந்து வேல்யூ வந்து 29.3 இந்த ஆர்க்கோட லென்த் அதே போல் இது வந்து ஐடியோட அதே இந்த ஐடிக்கு அதே தான் இந்த ஐடிக்கு அவங்க எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்கன்னா இதுலேயும் அப்படி தான் இதில் வந்து நம்ம இது கொடுக்கணும்னா ஆக்சுவலாக ரேப் பண்ணும்போது இன்னொரு தான் 30 mm இதுக்குள்ள ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லைன் அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க நீட்டாக ஒர்க் வந்து நம்ம வரைஞ்ச மாதிரி அவங்க வரைஞ்சாங்க ப்ரொஃபைல் வந்து கிடைச்சிடும் ஓகே தேங்க்யூ அண்ட் ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்த பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து டாப் வியூ மட்டும்தான் ஹோல் மட்டும்தான் அவங்க இந்த 30 mm எடுத்து பண்ண முடியும் அது இந்த வெர்டிகல் ஸ்பூலை வந்து எப்படி அவங்க இந்த மாதிரி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நான் சொல்கிறது இதை எடுத்துகிட்டு கதை தூரம் எடுத்துக்கலாம் இப்போ என்னென்னா இது ஓடி ஆக்சுவலாக ஐடி தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக ஓடியிலே இருக்கும் அது அப்போ இந்த பைப் வந்து நம்ம ஓடி வரலாம் அப்படின்னா இதெல்லாம் 104.3 ஓகேங்களா இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம கொடுக்குறோம் குவார்டர் இங்கே 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த லைனில் வந்து ப்ரொஜெக்ஷன் வேணும் இதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் வேணும் இது வந்து ஓடி ஆட்டோமோஸ்ட் பைப் வந்து இப்படி ஆகும் இந்த ஸ்கூலில் எப்படி நம்ம இதை மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அவங்க நம்ம கொடுக்கணும் இல்லையா இந்த டைமென்ஷன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரேப்பிங் டிஸ்டன்ஸ் இந்த லீனியர் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அவ்வளோ வேறு ஒன்று ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கிருந்து எவ்வளோ 6 mm ரெண்டாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ 15 mm தேர்ட் ஒன்று வந்து லாஸ்ட் 10 10.5 கொடுக்கலாம் இப்போ இந்த லைனை வந்து நம்ம அப்படியே ஆப்ஸ்டார்ட் கொடுக்கணும் ஸ்டார்டிங் டாப்லேருந்து தான் கொடுக்கணும் டாப்லேருந்து கொடுத்தீங்கன்னா பாட்டம் தான் வந்து
இது வந்து சைடு வியூ. சைடு வியூ டாப்ல இருந்து கீழே வரணும். அப்போ 6.5 6.5 டாப்ல இருக்குது. நம்ம பாட்டம் தான் பேஸ். 10.62 ஆப்ஷன் 10.62. இந்த லைன் வந்து 10.62 ஆப்ல இருக்கணும். அடுத்த லைன் வந்து 15 mm ஆப்ஷன் 15 mm. அடுத்த லைன் வந்து 6.04 ஆப்ஷன் 6.04. இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு லைனில் ஓடியில் இருக்கக்கூடாது. ஐடியாக நம்ம பண்ணுறோம். ஐடியாக கொடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூவில் இந்த இதுதான் இந்த சர்க்கிளாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வியூ தான் இந்த கட்டர் டர்ன் பண்ணிடணும். கிளிக் பண்ணி பிவி கமாண்ட் வந்துட்டு திக்னஸ் வந்து ஒரு 1 mm திக்னஸ் 1 mm. ஓகே, இதுதான் அந்த ப்ரொஃபைல் கட் பண்ணுறதுக்காக. இதுவே இந்த வியூக்கு வரணும்னா ஒன்றுனா இங்கிருந்து வந்தீங்கன்னா அந்த வியூ கிடச்சிடும். ஆப்போசிட் 1 2 4 4 6 இப்போ இது வந்து ஐடியில் இருக்கு. இப்போ இந்த இது வந்து சைடு ப்ரொஃபைல் தெரியுங்களா? இந்த ப்ரொஃபைல் தான் இந்த வியூவில் பார்க்கும்போது இந்த ப்ரொஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த ஓடி எப்படி இதை மேட்ச் பண்ணுறதுன்னா ஒன்றுன்னா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அவங்க கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டு இது போல வரும். இது பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்புறமா தான் இது பண்ணலாம். ஏன் அப்படி கட் பண்ணணும்னு சொல்லி இப்படி அவங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், கிரைண்டிங் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 30 டிகிரிக்கு அப்படியே கிரைண்டிங் பண்ணிக்குவாங்க ஆல்ரெடி ஓடி. அப்போது கிரைண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் இங்கே வர வச்சாங்கன்னா கரெக்டாக விசிட்டிங் ஆகும். அதே தான் இதுலேயும் அப்படி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட் சைடு வியூ தான். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. கரெக்டாக பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணலாம், இது கட் பண்ணிடுவாங்க. இந்த பீஸாக பேட் வந்து ஃபஸ்ட்டில் இந்த அப்படி காணும்போது கிரைண்டிங் பண்ணும்போது அது கிடைக்கி ஒரு ஆஃப் கிரைண்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் வைக்கல பண்ணிட்டு இல்லைன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரைட் பீஸாகவே மார்க் பண்ணிட்டு போட்டோம்னா இந்த ப்ரொஃபைல் அவங்க கிளிக் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு மார்க் பண்ணுவாங்க, டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும். பைப்பில் இங்கிருந்து இந்த லைன் எவ்வளோ தேவைன்னா சரியாக இங்கிருந்து இது ஆகும். இது வந்து இந்த லைன் ஆகும். இது நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைனை போய் ரவுண்டாக பண்ணிடுவாங்க சர்க்கிள். இது வந்து நமக்கு 30 mm கிராப் பண்ணிட்டு 30 mm மார்க் பண்ணிட்டு ஒரு ஆஃப் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக பொட்டேஷன் பண்ணிவிட்டு மீட் பண்ணிட்டு
சுற்றி நம்மளுடைய லைன் வெட்டுவாங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆகும். இது லைன் வெட்டு ஒரு ஆஃப் திருப்பி ஆஃப் ஒரு டைம் ஆஃப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம். இந்த ப்ரொஃபைல் வச்சு இந்த சைடு ப்ரொஃபைல் வந்து இந்த சைடு வந்துடும். இதுதான் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கான இது வந்து டெவலப்மெண்ட் வந்து இது ஃபேப்ரிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ டெவலப்மெண்ட் வீடியோ வந்து நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இதில் போடுறது எடுத்து நம்ம காலையில் ஒரு முதல் ராங்கில் போடுறோம் இல்லையா, இதை போட வைட்டோம். அதில் வந்து இதை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஆன்ஸோட டிவைட் பண்ணுறதுனா டைம் வச்சுக்கோங்களா. இப்போ இதை கம்மி பண்ணிவிட்டு இப்போ டெம்ப்ளேட் வந்து A4 பிரிண்ட் எடுக்க முடியாது. இது வந்து 4 inch இல்லாமல் A3 தான் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து ஸ்டோனில் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து இதை வந்து கரெக்டாக பைப்பில் வந்து மீட் ஆகும். A3 டெம்ப்ளேட் பண்ணிட்டு ஓடி இவ்வளோ கொடுத்தா போதும். இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ், சாரி ஓடி சர்க்கம்ஃபரன்ஸ் CIR சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, இப்போ வந்து இது வந்து என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது A3ல் இருக்குது, A4ல் இருக்குது. A3 டெம்ப்ளேட்டில் நம்ம வச்சு நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் நம்ம இந்த டைமென்ஷனும் இது சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டைமென்ஷன் எல்லாமே 30 mm தான். இதுதான் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம 30 mm. இதை வந்து நம்ம இதில் அப்ளிகேஷன் பண்ணுறதுனா ஈஸி தான். இல்லை இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வச்சுட்டு இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னா அவன் வந்து ஈஸியாக இதில் ரிமூவ் பண்ணலாம். அவன் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ண ஆரம்பிச்சு 30 mm ரேப் பண்ணிட்டு லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். 30 mm ரேப் பண்ணிவிட்டு லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு நீட்டாக தான் அந்த ப்ரொஃபைல். இப்போ இது பண்ணதுக்கு அடுத்ததானன்றதை நம்ம 3D வியூவில் போட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். 3D வியூவில் போகிறதுக்கு எனக்கு வந்து இந்த 2 லைனும் வேணும். அந்த 2 லைனும் நான் இங்கே எடுத்து வரேன். இந்த லைனை பொசிஷன் வரேன். சர்க்கிள் வந்து எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ ஐடியில் ஒரு சர்க்கிள் வேணும். நான் ஸ்வீப் யூஸ் பண்ணிவிட்டு 102 சொல்லுங்க. இப்போ வியூ மாற்றிக்கலாம். நார்த் ஈஸ்ட் ஓகே. இங்கே வந்து என்னென்னா இதை வந்து நான் ஃப்ரண்ட் வியூவாக மாற்றிக்கிறேன். 3D மாடலிங் போயிடுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ 3D அலைன்மெண்ட் இப்போ வியூ நம்ம இது 2 செலக்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுது. கண்டினியூ கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இது இன்னும் ஷார்ட்கட் இருக்குது, ஒன்றும் இல்லை. இதை காப்பி பண்ணிவிட்டு வியூவில் போய்ட்டு கண்டினியூ வச்சுட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஐசோமெட்ரி நார்த் ஈஸ்ட் இதுக்காக இப்போ ஸ்விப் பண்ணிக்கலாம். SWP ஃபஸ்ட்டு ஐடி மோடு வச்சுக்கலாம். நான் வந்து சர்ஃபேஸ் மோடில் போடுறேன். ஐடியில் கொண்டு போய் எனக்கு இதை கூட ஸ்விப் பண்ணுறேன். அதே போல் மோடு சர்ஃபேஸ் மோடியை கொண்டு போய்ட்டோம்.
enter இது கூட ஷீட் பண்ணிக்கலாம். இப்போ ஷீட் ஆயிடுச்சு. இப்போ ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சர்ஃபேஸ் ட்ரிம் கமாண்டில் சர்ஃபேஸ் ட்ரிம்மில் சர்ஃபேஸ் ரீஜன் டு ட்ரிம் எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் இருக்கக்கூடாது. இந்த ட்ரிம்மில் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உள்ள இருக்க நம்ம அந்த போர்ஷன் நம்ம தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ஷேர் ஷேடோ வச்சுக்கணும். ஷேடோ இப்போ ஈஸியாக ட்ரிம் பண்ணுறது. ட்ரிம் இந்த ஆர்டிட்டு எனக்கு இருக்கக்கூடாது. இந்த ஆர்டிட்டில் இப்போ உள்ள யூஸ் ஆச்சு. ஒரு நிமிஷம் பொசிஷன் எடுத்துருவோம். பொசிஷன் டைரக்ஷன் எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கணும். நோ கொடுத்துருவோம். இப்போ இந்த ட்ரூவாக போகாது. இப்போ இந்த ஆர்டிட்டில் இருக்கக்கூடாது. வந்துட்டு இப்போ எந்த போர்ஷன் உங்களுக்கு ரிமூவ் ஆகணும் அந்த போர்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது சும்மா இடம் செலக்ட் ஆகணும். அப்படி பாருங்க சும்மா திருப்பி ஆகும். எக்ஸ்டெண்ட் நோ எக்ஸ்டெண்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஆகணும். எக்ஸ்டெண்ட் நோ எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஆகணும். இது இருக்கணும். இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பண்ணிடலாம். அப்புறம் கரெக்டாக ஓப்பன் செய்யணும். சரிங்களா? இது வேக பிரிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 2 வீடியோ டாப்பிக் போகும்போது பார்த்தீங்கன்னா டாப்பில் மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். ஓகே. இப்போது எனக்கு வந்து டாப் வியூவோட ஃப்ளாட் ஷாட் வேணும். ஃப்ளாட் ஷாட் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் லைன் வந்தால் போகணும். இது வந்து டாப் வியூ. ஸ்கேல் ஃபேக்டர் ஒன்று போகும். ஒய் எக்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் ஒன்று போகும். ஒய்யோட ஸ்கேல் ஃபேக்டர் ஒன்று போகும். ரொட்டேஷன் ஆங்கிள் 0 இருக்கும். 3 வந்துட்டு கொடுத்துருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்காக வியூ வந்து கிடைக்கும். இப்போ டாப் வியூலேயே எனக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னா இந்த டாப் வியூ வச்சுக்கணும். செக்ஷன் வந்து ஃப்ளாட் ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் செக்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு வேணும். அது வந்து டாப் வியூ வச்சுக்கலாம். ஒரே டாபிக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் டாபிக் வச்சுக்கிறேன். ஃப்ளாட் ஷாட்டு தெரியும். டாபிக் வச்சுக்கலாம். என்னென்ன வந்திருக்கு பாருங்கள். இது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் வியூ. இது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் வியூ எக்ஸ்பிளைன். இதுதான் சைடு வியூ. ஃப்ரண்ட் வியூ. ஓகே. இதுதான் வந்து சைடு வியூ.
இப்போ என்னன்னா எனக்கு வந்து இந்த சர்க்கிள் இருக்கிற டாப் சர்க்கிளும் இந்த சர்க்கிளும் மேட்ச் ஆகலாம். இந்த சர்க்கிள் மேட்ச் ஆகும். கரெக்டாக ஆச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டானது ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் உள்ளது நம்ம கரெக்ட் மாற்றிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எனக்கு வந்து சர்க்கிளாக இல்லை, ஹெச்பி லைனாக இருக்குது. சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் ஜாயின் பண்ணுறோம். ஒரு சர்க்கிள் வந்துட்டோம். எஸ்பி லைனாக இருக்குது. சரி வேண்டாம், ஒரு கலர் மட்டும் மாறிட்டு ஒரு வேண்டாம். நம்ம ஓகே இப்போ பார்த்து வந்து குவாட்ரண்ட் ஆக்சுவலி இதுவும் வந்து இதுதான் ஆகும். எஸ்பி லைனில் வந்து ரெண்டுக்கும் வந்து ஓகே நாங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக உட்காந்து 3Dயும் நம்ம பொசிஷன் 2D பொசிஷன்லையும் கரெக்டாக வந்துடுது. இப்போ அதே போல் ஃப்ரண்ட் இந்த வியூ வைக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. கலர் மாற்றிக்கலாம். சிவன் கலர் ரெண்டு வச்சுக்கலாம். ஷாப்பிங் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து சென்டராக பண்ணிட்டாங்க. அப்போது 3Dயும் பொசிஷனும் நமக்கு இது வந்து பொசிஷன் வருது. சப்போஸ் நம்ம மெஷர்மெண்ட்டாக கொடுக்குறோம், அது வந்து மேட்ச் ஆகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் இந்த வியூ எடுக்கிறேன். சைடு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். காப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணேன். இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிச்சு. இப்போ என்னென்னா 3Dயில் போட்டதும் டெவலப்மெண்ட்டில் நம்ம 2D ப்ரொஜெக்ஷனில் போட்டதும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு டைப்பில் வந்து அவங்களுக்கு ஃபேப்ரிகேட்டர் வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி காமிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து அவங்க ஃபீல்டில் பெரிய பிக் போர்ட் பைப்பானில் ஃபீல்டில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க வந்து பண்ணுறது. இப்போ இது மாதிரி ஒரு 30 இது கொடுத்துருவோம். டைமென்ஷன் ஆக்சுவலாக டிடிபி டைப் இது கொடுத்தாதான் அவங்களாம் அந்த டைப்பில் வந்து மார்க் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஓடியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து மார்க் பண்ணுறது வந்து ஐடியில் ரேப் பண்ண முடியாது. அது ஓடியில் தான் நம்ம ரேப் பண்ணணும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த டைமென்ஷன் எடுத்து வந்து இதில் இங்கேயும் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். நான் 13 கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 13 நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓடியில் தான் கொடுத்துருக்கேன். ஓடியில் தான் ஆச்சு. போலார் சென்டர் பாயிண்ட் இது வந்து எவ்வளோ வரும்னா 12 வரணும். ஐட்டம்ஸ் 12 12
360. Items center. எல்லாம் டபுள் லைனாக இல்லைன்னா ஒன்று சிம்பிள் ஓவர்கில் செலக்ட் ஆல். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் லைனாக இல்லாமல் சிங்கிள் லைனாக மாதிரி இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் லைனாக. ஓகே இப்போ வந்து பின் ஆர்க் இங்கே ஒரு மெஷின் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவன் வந்து ஈஸியாக லைனை வந்து அழகாக தட்டியமாக ரேப் பண்ணிட்டு லைனை கொட்டேஷன் பண்ணுவாங்க. அதில் இந்த வேலையை பொறுத்து ஸ்டேட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆர்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது இங்கே பண்ணும்போது கவனமாக இந்த ரெண்டு மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆனால் கரெக்டாக அப்ளிகேஷன் வந்துடும். ஓகே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.